அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நல்ல மழை மதியம் போல். அந்த மழைக்கு சூடாக ரசம் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்த காளான் பாக்கெட் அப்படியே இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி காளான் பிரியாணி பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் எல்லாமே முன்னாடியே பண்ணிட்டோன்னா டக்குன்னு சமைக்கிறது ஈஸியாகிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி காளான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி என்னால் ஃபுல் ரெசிபி ஷூட் பண்ண முடியல. அடிக்கடி கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதனால் ரெசிபி வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று ரெடி பண்ணுவேன். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஒரு 6-7 சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரியே தான். அரிசி நல்லா உதிரியாக பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு சைடிஷ்க்கு அவிச்ச முட்டையும் கொஞ்சமாக தயிர் பச்சடியும் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.